السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مرسلين وآله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பு மருளும் எம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை சற்றும் தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், குறிப்பாக இந்த தராவியினுடைய நிகழ்வில் அமர்ந்திருக்கின்ற நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் நாமெல்லாம் ஒரு குர்ஆன் ஆயத் எடுத்து அதற்கு கீழ் உண்டான விளக்க உரையை நாமெல்லாம் கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் ஒரு அமலை கற்றுக் கொடுக்கின்றான். ஒரு அமலை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றான். அதெல்லாம் வாழ்க்கையை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதனை அமல் செய்ய வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கின்ற வெகுமதிகளும், அதன் மூலமாக கிடைக்கின்ற பரிசுகளும், அதன் மூலமாக கிடைக்கின்ற ஈருலக நன்மைகளும் பெரிது. அது மிகவும் அரிது. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்ல வராம்? அல்லாஹ் மக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றான். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ் அர்தன் ஹஸனா ஃபயுதாயிஃபுஹு லஹு அதாஃபன் கஸீரா. அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹ்விற்கு யாரேனும் கடன் தருபவர் இருக்கின்றீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ்வுக்கு கடனா? இது புதுசா இருக்கே. அப்படின்னா என்ன என்று கேட்கும் பொழுது, அந்த கடனை எவரேனும் செலுத்தினாள் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் இரட்டிப்பாக கூலியை அதிகப்படுத்தி கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஆயத்தினுடைய விரிவுரைகளை எழுதி காட்டுகின்றார்கள். அபூ தஹ்தா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத் இறங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அபூ தஹ்தா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. வந்து கேட்கிறாங்க, யார சூழல்லா, அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பதா? அல்லாஹ் தான் எந்த ஒரு விஷயத்திற்கும் தேவையாக மாட்டானே, அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவை கிடையாது, அவனுக்கு கடன் கொடுப்பதா என்று கேட்ட பொழுது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடன் கொடுப்பதென்றால் அல்லாஹ்வின் வழியில் தர்மம் செய்வதே என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ உடனே அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, யாரோ சூழலா உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க, கையை நீட்டுங்க, நான் பையாத்து செய்யறேன், வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, 600 பேர்ச்சமரங்களை கொண்ட ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வினுடைய பாதையில செலவு செய்யறேன்னு உடனே அவங்க சதக்கா, அந்த ஆயத்து இறங்கிய உடனே சதக்கா செஞ்சிடறாங்க. சதக்கா செஞ்ச உடனே அந்த தோட்டத்துக்கு போயிட்டு, அப்ப அந்த தோட்டத்துக்கு நடுவுல தான் உங்க வீடு இருக்கு. அப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு சொல்றாங்க, உங்க மனைவிகள்கிட்டையும் பிள்ளைகிட்டையும், உங்க மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த வீட்டுல யாரும் இருக்காதீங்க, பிள்ளைகளே இந்த வீட்டுல நீங்களும் இருக்காதீங்க, என்னுடைய துணைவியாரை நீங்களும் இருக்காதீங்க, இந்த வீட்டை நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் நான் செலவு செய்து விட்டேன், இது அல்லாஹ்விற்கு உரியது என்பதாக அதனை அப்படியே அல்லாஹ்வினுடைய பாதையில் விட்டு சென்று விட்டார்கள். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் அந்த தர்மத்தினுடைய அல்லாஹ்வினுடைய பாதையில் தர்மம் செய்வதை எவ்வாறெல்லாம் இந்த ஆயத்தின் மூலமாக விளங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்றொரு ஆயத்திலையும் சொல்லி காட்டுறான். நம்ம ஏதேனும் தர்மம் செய்யணும்னு சொன்னோடனே அது செய்யணும், கோடி கோடியா கொடுக்கணும், லட்ச லட்சமா கொடுக்கணும், நிறைய சோறு ஆக்கி போடணும், அப்படியே வாரி வாரி வழங்கலாம் கிடையாது. ஏதோ நம்மளால முடிந்த உதவிகள், மற்ற நபர்களுக்கு யாசகம் கேட்டு வருகின்ற நபர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்வதே ஒரு தர்மம் தான் என்பதாக வலிமார்களும் சலஃபு சாலிஹீன்களும் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல மற்றொரு இடத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லும் போது உதாரணத்தோட இன்னைக்கும் சொல்லுவான். அதே போல அல்லாஹ் சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் யார் செலவு செய்கிறார்களோ, எவ்வளோ, கமஸலில் ஹப்பத்தி, ஒரு வித்து, அதாவது ஒரு விதை அளவே யார் செலவு செய்கிறார்களோ அந்த விதைய பூமியில வச்சிருவோம். பூமியில வச்சோன்னு சொன்னா அது 7 வித்துக்களாக வரும், 7 கிளைகளாக வரும். அந்த 7 கிளைகளிலிருந்தும்
நூற்றுக்கணக்கான அந்த விதைகளும் அந்த மணிகளும் வரும். இப்ப இது போலதான் எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஒரு பேரித்தம்பல அளவோ அல்லது ஒரு வித்து அளவோ அல்லாஹ்வினுடைய பாதையில் யார் செலவு செய்கின்றார்களோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் பன்மடங்கு அதனுடைய அந்த கூலியை கொடுப்பான் என்கின்ற விஷயம் இந்த ஆயத்தின் மூலம் நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஒரு பேரிச்சம்பல அளவிற்கு யார் செலவு செய்கின்றார்களோ அவருக்கு உஹது மலை அளவிற்கு அவருக்கு கூலி கொடுக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அரபு தீபகற்பத்திலே இருக்கிறதுலே மிகப்பெரிய மலை உஹது மலை. இப்போ அந்த மலை அளவிற்கு நமக்கெல்லாம் கூலி கொடுக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சரி, நம்ம அந்த சதக்கா செய்யும் பொழுது, மற்ற நபர்களுக்கு யாசகம் செய்யும் பொழுது, மற்ற நபர்களுக்கு ஏதேனும் ஒண்ணு கொடுக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும், நம்முடைய அது எப்படி இருந்தா ஏற்றுக்கொள்ளப்படும்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் வருகின்றார். யார சூழல்லாம் நான் சதக்கா செய்யணும், எந்த சதக்கா மிக மகத்தான கூலி கொடுக்கும் என்பதாக பெருமானார்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க. அதற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உடல் திடகாத்திரமாக இருக்கும் பொழுது நீ நீ எங்க நீ சதக்கா கொடுத்தா சொத்துல குறைபாடு வந்திருக்குமோ என்கின்ற எண்ணத்தோடு நீ எப்படி நீ கொடுத்தால் அஞ்சிருவியோ, எப்படி நீ சதக்கா கொடுத்தால் உன் சொத்துல குறைபாடு வந்துருமோ, நீ ஏழ்மையினுடைய அடித்தளத்துக்கு போயிருவியோ, எங்க நீ ஏழ்மை ஆகிருவியோ என்கின்ற எண்ணத்தோடு யார் சதக்கா செய்கிறாரோ அந்த மனிதருக்கு மகத்தான கூலி கிடைக்கும். நம்ம நல்ல நாள்ல செய்ய மாட்டோம், உடல் திடகாத்திரமா இருக்கு, உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னா நம்ம அன்னைக்கு அல்லாஹ்வை மறந்துடுவோம், சதக்கா செய்ய மாட்டோம். அப்ப அந்த நேரத்தில் சதக்கா செய்வதே உனக்கு மகத்தான கூலி கொடுக்கும். அடுத்து சொன்னாங்க, சொல்றாங்க பாத்தீங்களா, அடுத்து சொல்றாங்க, நீ எங்க நீ இத தர்மம் செஞ்சேன்னு சொன்னா உன் சொத்துல குறைவு ஏற்பட்டுமோ என்று எண்ணுகிற வாத்தியா, அப்போ நீ சதக்கா கொடுக்கணும். நம்ம சொத்துல குறைபாடு ஏற்பட்டுமோன்னு நினைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு சதக்கா கொடுக்க தோணாது. அடுத்து சொல்லுகிறார்கள், எங்க நீ வறுமையை அஞ்சி இருக்கிறாயோ, அப்போ நம்ம வறுமையை அஞ்சணும்னு சொன்னாலும் நமக்கு அந்த சதக்கா கொடுக்கின்ற சிந்தனை வராது. அப்போ இந்த 3 எண்ணத்தோடு இருக்கும் பொழுது நீ சதக்கா கொடுத்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளும் அதற்கு கிடைக்கக்கூடிய கூலிகளும் அதிகம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் சொல்லல, எவ்வாறு சதக்கா செய்ய வேண்டும், நம்முடைய சதக்கா செய்யும் போது நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி, அதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறல, அது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டி இருக்கிறார், இன் துபுது ஸதகாத் ஃபநிஅம்மா ஹிய வ இன் துஃபூஹா அவ் துஹல் ஃபுக்ரா ஃபஹுவ கைருல் லக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கான். ஒரு மனிதர் சதக்கா கொடுக்கட்டும், அப்ப வெளிப்படையா கொடுக்கட்டும், அது அவனுக்கு நன்மைதான். நம்ம சதக்கா செய்யறோம்னு பல நபர்களுக்கு தெரியட்டும். என்ன காரணம், அதை நம்ம சதக்கா பல நபர்களுக்கு கொடுக்கும் போது மற்ற நபர்களுக்கு அந்த எண்ணம் வரணும். அந்த மீனிங் எல்லாம் சொல்றான், பல நபருக்கு சதக்கா கொடுக்கிற விஷயம் பல நபர்களுக்கு தெரிந்தால் அந்த நபர்களுக்கு அந்த எண்ணம் வரணும். நம்ம சதக்கா கொடுக்கிறோம், இந்த நபர் கூட கொடுக்கிறாரப்பா, நம்மளும் சதக்கா கொடுக்கணும்ப்பா என்கின்ற எண்ணம் அந்த நபருக்கு வரணும். அதுக்காண்டி எல்லாம் அப்படி சொல்றான். அடுத்து சொல்றான், நீங்கள் மறைவாக நீங்கள் சதக்கா கொடுத்தால், நீங்கள் கொடுக்கின்ற சதக்காக்கள், நீங்கள் கொடுக்கின்ற தான தர்மங்கள் மற்ற நபர்களுக்கு தெரியாமல் செய்வது, அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் நீங்கள் மறைவாக செய்து விடுவது, அது உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் அருமறையாம் திருமறையிலே கூறுகின்றான். அது மட்டும் சொல்லல, அதை எப்ப எந்தெந்த பொழுதெல்லாம் கொடுக்கணும், வெறும் அல்லாஹ் சதக்கான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சதக்காவுடைய, நான் பார்த்தவரை அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சதக்காவினுடைய விஷயத்தை அது எப்படி கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும், எந்த முறையில கொடுக்கணும், எவ்வளவு நன்மை, இப்படி அல்லாஹ் குர்ஆனிலேயே இந்த சதக்காவை பத்தி பல கோணங்கள் அலசி சொல்றான். அப்ப அதுபோல அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி எல்லாம் கொடுக்கணும். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில் லைலி வன் நஹாரி சிர்ர வ அலானியா வலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம். ஒரு மனிதர் அது எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வினுடைய பாதையில் அந்த சொத்துக்களிலிருந்து இரவும் பகலும் மறைவாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர்கள் எல்லாம் செலவு செய்வார்கள். அவர்கள் செலவு செய்வதன் காரணமாக அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி அவர்களுக்கு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நமக்கு சதக்கா செய்யணும், வாழ்நாள் நம்ம எல்லாம் கோடி கோடியா சம்பாதிச்சு எங்க கொண்டு போவோம் தெரியல. நீங்கள் சம்பாதிக்கின்ற எல்லா சொத்துக்களும் உங்களுடைய கபருக்கு வராது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இதா மாத்தல் இன்சானோ இன் கத்தா அமலுஹு இல்லா மின் ஸலாத். எல்லா மனிதர்களும் மரணித்த பிறகு அவனுடைய கபருக்கு எந்த ஒரு விஷயமும் வராது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கபருக்கு எந்த ஒரு விஷயமும் வராது, 3 விஷயத்தை தவிரன்னு சொன்னாங்க. 3 விஷயம் மட்டும் அவருடைய கபரோட கூடயே வரும். ஒண்ணு சொன்னார்கள், ஆரம்பத்தில் சொல்றாங்க ரசூல்லா, சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான சதக்கா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். வழிபோக்கர்களுக்கோ யாரோ ஒரு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி விடுறதோ, இல்ல வருடம் வருடம் ஏதேனும் ஒரு சதக்கா செய்வதோ, இதெல்லாம் நிரந்தர தர்மம். இது ஒரு கபராளி செய்த அந்த கபருக்குள்ள வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நம்ம சதக்கா செய்யறோம்னு சொன்னா வெறுமனே அது நன்மையை மட்டும் நமக்கு கொடுக்கிறாரு, பல விஷயங்கள் அது நமக்கு பயனளிக்கும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடும், நம்முடைய மரணங்களை தடுக்கும், கெட்ட மரணங்களை தடுக்கும், நம்முடைய பல விஷயங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சதக்கா அது காரணமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னமா சதகாத்து லிதுத்ஃபிய கலபர் ரப் வ துத்ஃபிய மைத்தத்துஸ். ஒருவர் சதக்கா கொடுக்கின்றார், ஒருவர் சதக்கா கொடுத்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய கோபத்திலிருந்து அவர் தணிந்து விடுவார், அல்லாஹ்வினுடைய கோபத்திலிருந்து அவர் தணிக்கப்படுவார். அதுதான் சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு பாவம் செஞ்சுட்டோம்னு சொன்னா வீட்டுல கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பு செஞ்சுட்டியாடா, உடனே போய் ஒரு சதக்கா கொடு, உடனே போய் ஒரு சதக்கா கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல பெருமானார் மற்றொரு வார்த்தையும் சொல்லுகிறார்கள், நீங்கள் சதக்கா செய்தீர்கள் என்று சொன்னால் திடீர் மரணங்களை விட்டும் கெட்ட மரணங்களை விட்டும் நீங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சலஃபு சாலிஹின் முன்வாழ்ந்த இமாம்களுடைய வரலாறுகள்ல மிக ஆழமாக ஒரு வரலாறு வரும். அவங்களுக்கு எந்த ஒரு பயணத்துக்கு ஈடுபட்டாலும், ஏதோ வெளியூர் போறாங்க வியாபார ரீதியோ, அதாவது தன்னுடைய கல்வி தேடிக்கொள்வதற்காக ஏதேனும் ஒரு வெளியூருக்கு போறாங்க, அப்போ அவர்கள் போகின்ற இடமெல்லாம் போவதற்கு முன்னாடியே சதக்கா செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஏன், போற வழியில ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டக்கூடாது, பயணத்தில் ஏதேனும் ஒரு கோளாறு ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக அவருடைய அந்த போவதற்கு முன்பதாகவே அவர்கள் சதக்காக்களையும் தான தர்மங்களையும் தன்னுடைய ஊர்லயே செஞ்சுட்டு போயிருவாங்க. இது அவருடைய அந்த மெஞ்ஞானங்கள் இருக்கின்ற ஒரு பாயிண்ட். அதுபோல யார் யாரெல்லாம் இந்த உலகிலே சதக்கா செய்கின்றார்களோ அவர்களுக்காண்டி இந்த மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த பூமிக்கு 2 மலக்குகள் வருவார்கள். அதுல ஒரு மலக்கு துஆ செய்வாங்களாம், அல்லாஹுமா அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் இந்த மனிதர் இருக்கிறாரே, யார் யாரெல்லாம் தான தர்மங்களை வாலி வழங்குகிறார்களோ யா அல்லாஹ் அந்த மனிதருக்கு அதற்குரிய பிரதிபலனை கொடுத்துரு, அதற்குரிய கூலியை கொடுத்துருன்னு ஒரு மலக்கு துஆ செய்வாங்க. மற்றொரு மலக்கு துஆ செய்வாங்களா, யா அல்லாஹ் இவரு மிஸ்கீன்களுக்கு கொடுக்காம சொத்து பத்துகளை சேர்த்து வைக்கிறாரு பாத்தீங்களா, வந்து ஒருட்ட கேட்டு கூட ஒரு ரூபாய் கூட எடுத்து போடாம ஒரு நபர் தன் சொத்தை தன்னுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறாரு பாத்தீங்களா, இந்த நபர்களுக்கு அவருடைய சொத்தை அழிச்சிரு என்பதாக மலக்குமார்கள் துஆ செய்வார்கள். அப்போ மலக்குமார்களுடைய துஆக்கள் என்பது இறைவனிடத்தில் மிக சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படும். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ரிவாயத்திலும் சொல்லி காட்டினாங்க, நம்ம சதக்கா செய்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா உடனே சதக்கா செஞ்சிடும், லேட் பண்ணக்கூடாது. ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வருது, நம்ம லேட் பண்ணக்கூடாது. இப்ப அப்படிப்பட்ட விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சதக்கா செய்வதின் மூலமாக துயரங்களை நீங்கள் காட்டுங்கள், ஏனெனில் துன்பம் சதக்காவை தாண்டி செல்வதில்லை என்பதாக சொன்னார்கள். உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும், நம்ம இன்னைக்கு பொதுவா நம்மகிட்ட என்ன ஆகி போச்சுன்னா, ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும்போது அல்லாஹ்வினுடைய சிந்தனை நமக்கு வருது. நம்ம நல்லா இருக்கிறோம், கைகால் சுகத்தோட இருக்கிறோம், 3 வேளைக்கு சுட சுட உணவு நமக்கு ரெடி ஆயிருது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனை மறந்துடும், இந்த சதக்காவுடைய சிந்தனை மறந்துடும். என்னைக்கு நம்ம ஒரு துன்பம் ஏற்படுது, என்னைக்கு நம்மளுடைய ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அன்னைக்கு அல்லாஹ்வினுடைய சிந்தனை நம்மகிட்ட வருது. அல்லாஹ்வினுடைய சிந்தனை வந்ததுக்கு பிறகுதான் இந்த சதக்காவை செய்ய ஆரம்பிக்கிறோம், அல்லாஹ்வினுடைய திக்ர் செய்யறோம், துஆ கேட்கிறோம், ஏதோ பள்ளிவாசலுக்கோ மதரசாக்கோ பல தர்மங்கள் செய்யறோம். இப்படி அல்லாஹ்வினுடைய சிந்தனை வரும் பொழுது, நமக்கெல்லாம் துன்பம் ஏற்படும் பொழுது செய்கின்ற சதக்காக்கள் அதனுடைய வேல்யூ கம்மி. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுடைய உள்ளங்களில்
அந்த சதக்காவோட சிந்தனை சதக்கா செஞ்சிருங்க. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சதக்காவை நீங்கள் விரைவுபடுத்தி செல்லுங்கள். ஏனென்று தெரியுமா, அந்த சதக்காக்கள் துன்பங்களை விட்டு அதை தாண்டி செல்வதில்லை. உங்களுக்கு ஒரு துன்ப வளப்போ, நீங்க ஏற்கனவே சதக்கா செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வருகின்ற துன்பம் அது உங்களை விட்டு ஓடிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் மற்றொரு ரிவாயத்துல சொன்னாங்க, நீங்கள் மருத்துவத்திற்கு கூட இந்த சதக்காவை ஒரு பிளஸ் பாயிண்டா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதேனும் ஒரு அசம்பாவிதம், ஒரு மருத்துவ தேவை ஏற்படுது, இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஏதேனும் ஒரு காய்ச்சல், ஒரு உடம்பு வலி, ஒரு தலைவலி, ஏதேனும் ஒரு விஷயம் வந்தா உடனே அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்துட்டு, டாக்டர் நீங்க மட்டும் தான் என் பையனை காப்பாத்தணும், அவனை எப்படியாவது காப்பாத்துருங்க இப்படின்னு சொல்லி அந்த டாக்டரினுடைய சிந்தனைக்கு நம்முடைய சிந்தனை செல்லுது. இப்ப அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வை மறந்துடும், அந்த சதக்கா என்கின்ற ஒரு அமலை மறந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், தர்மத்தின் மூலமாக உங்களில் நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்யுங்கள். ஒரு வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒண்ணு. ஒரு மனிதர், ஒருத்தர் அம்மாவுக்கு என்ன குழந்தை பிறக்குது, அந்த டாக்டர் முன்னாலே அந்த அம்மா போய் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்போ அந்த பெண் அந்த டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, இல்ல குழந்தை வயிற்றுக்குள்ள கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இப்போ உடனே அந்த வீட்டுல அந்த பெண்மணியினுடைய, அந்த கர்ப்பிணி பெண்மணியுடைய வீட்டார்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு மதரசாவிற்கோ ஏதேனும் ஒரு குழுமத்திற்கோ சதக்கா செய்யறாங்க. சதக்கா செஞ்சு விட்டுட்டு மறுநாள் அந்த பெண்மணிக்கு மிக சுகமாக அந்த பிரசவம் நடக்கிறது என்பதாக. இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன்னா, அந்த அனுபவத்துல பேசிட்டு இருக்க எல்லாமே இது நடந்திருக்கு. உண்மையிலே இந்த சதக்காவின் மூலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் குணமாகும் என்பதாக அந்த வரலாறுகள் கூறுகின்றேன். அது மட்டுமல்ல, இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி என்கின்ற ஒரு மனிதர், ஒரு இமாம். அப்போ அந்த மனிதர்கிட்ட ஒரு இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட ஒரு மனிதர் வரார். இப்போ அவங்க கேட்கிறாரு, அந்த மனிதர் சொல்றாரு, என் காலில ரொம்ப நாளா ஒரு புண்ணு இருக்கு, அது நான் போவாத வைத்தியங்கள் இல்லை, என்னென்னமோ வைத்தியம் பார்க்கிறேன், நிறைய மருத்துவர்கள்ட்ட போயிட்டேன், அந்த புண் எனக்கு சரி குணமே ஆக மாட்டேன்து. அதற்கு இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் எந்த ஒரு ஊருக்கு போங்க, எப்படிப்பட்ட ஊரு, எந்த ஊர்ல தண்ணீர் வசதி இல்லை, கிணற்று வசதி இல்லையோ அந்த ஊருக்கு போய் நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஊருக்கு ஒரு கிணறு தோண்டி விடுங்க, அந்த மக்களுக்கு தேவைகள் பூர்த்தி செய்யும் விதமாக ஒரு கிணறு தோண்டி விடுங்க என்பதாக சொன்னார்கள். உடனே அந்த மனிதரும் போய் அந்த எந்த ஊர்ல கிணறு இல்லையோ, தண்ணீர் வசதி இல்லையோ, அந்த ஊர்ல போயிட்டு ஒரு கிணறையோ ஒரு ஆறையோ பறிச்சு விட்டாரு. அந்த மனிதர் அந்த நோய் என்பதை குணமாகியது என்பதாக வரலாறுகள்ல பதிவு செய்யப்படுகிறார்கள். அது மட்டும் சொல்லல, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல மற்றொரு விஷயத்தையும் சொல்றான், எப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் நாம் சதக்காவாக கொடுக்க வேண்டும், எந்த பொருளெல்லாம் நாம் சதக்காவாக கொடுக்கணும் அதையும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன வலஸ்தும் பிஆஹிதிஹி இல்லா அன் துக்மிலு ஃபீஹி என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறான். சொல்லுகின்றான், உங்களுடைய உள்ளங்கள் எந்தெந்த பொருட்களை எல்லாம் வெறுக்கிறதோ, உனக்கு எந்தெந்த பொருள் எல்லாம் தேவையில்லைன்னு தோணுதோ அந்த பொருளை நீ சதக்கா செய்யாத, அந்த பொருளை நீ சதக்கா செய்யாத. அதற்கு அல்லாஹ் ஒரு பதில் கொடுக்கின்றான் மக்களை பார்த்து, அதே பொருளை நான் உனக்கு திருப்பி கொடுத்தேன்னு சொன்னா, உனக்கு தேவையில்லாம ஒரு பொருளை ஒதுக்கி வைக்கிறல்ல, அதே பொருளை நான் உனக்கு திருப்பி கொடுத்தேன்னு சொன்னா, அந்த பொருளை, அந்த விஷயத்தை வாங்காமல் அதனை வெறுத்து நீ கண்மூடி ஓடி விடுவாய் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகிறான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் பண்றோம். ஏதோ நம்ம வீட்டுக்கு ஒரு ஏழையோ ஏதேனும் ஒருத்தவங்க வந்தான்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைங்களுக்கு சேராத சட்டை, சேராத அந்த பேண்ட் கிட்டலாம் தூக்கி இந்தாம நீ வச்சுக்கோமான்னு சொல்லி கொடுத்து ஓட்டுறோம். இப்போ அவங்களுக்கு அந்த நிலை எப்படி இருக்கும், வாங்குகின்ற நபர்களுக்கு அந்த நிலை எப்படி இருக்கும்? இப்ப இதெல்லாம் நம்முடைய எந்தெந்த உள்ளங்கள் எல்லாம் நம்முடைய அந்த பொருள், எந்த பொருள் எல்லாம் நம்முடைய உள்ளங்கள் வெறுக்கிறதோ அப்படிப்பட்ட பொருளை நீங்கள் எல்லாம் தானம் தர்மம் செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அது மட்டும் சொல்லல, நீங்க ஒரு நன்மையை நீங்க முழுசா பெறணும், நீங்க நன்மையை நீங்கள் முழுதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பிய பொருளை, உங்கள் உள்ளம் விரும்பிய பொருளை நீங்கள் சதக்கா செய்யாத வரை உங்களால் ஒருபோதும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றார். அப்போ உங்களுடைய உள்ளம் எதை விரும்புதோ அதை சதக்கா செய்யணும். நபியெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காமிப்பார்கள், உன்னுடைய சகோதரனுக்கு எந்த பொருளை கொடுக்கணும், உன் சகோதரருக்கு எந்த பொருளை கொடுக்கணும். அப்ப அந்த விஷயத்துல பெருமானார் சொல்லி காமிப்பாங்க, உன்னுடைய உள்ளங்கள்,
உனக்கு எந்த பொருள் பெஸ்டா படுதோ அந்த பொருளை உன் சகோதரனுக்கு கொடு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்ப அதுபோலதான் உன்னுடைய உள்ளம் எந்த பொருளை விரும்புகிறதோ அந்த பொருளை நீ சதக்கா செய்யாத வரை, அந்த பொருளை நீ தானம் தர்மம் செய்யாத வரை உன்னால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக நபிகள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களும் இந்த சதக்காக்களின் மூலமாக மன்னிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு கெட்ட நடத்தை உடைய ஒரு பெண், ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பெண், அவள் ஒரு நாள் அந்த அந்த தெரு ஓரத்துல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாய் வந்து என்ன செய்து அந்த ஓரத்துல படுத்திருக்குது. தாகத்தோட மிக அதிவைக பசியோட தன்னுடைய நாவுகளை தொங்க போட்டபடி அந்த நாய் படுத்து கொண்டிருக்குது. அப்போ அந்த கெட்ட நடத்தை உடைய பெண் அந்த நாயை பாக்குது. அந்த நாயை பார்த்த உடனே, அப்போ அந்த காலத்துல அந்த ஷூ சாக்ஸ் போற வழக்கம். அப்போ அந்த பெண் என்ன செய்யறா, பக்கத்துல இருந்த கிணத்துல தன்னுடைய காலுறையை கலட்டி தன்னுடைய முந்தானையால் அந்த முடிச்சு போட்டு அந்த கிணத்துக்குள்ள அந்த சாக்ஸை விட்டு அதை முக்கி அதை அப்படியே புழிஞ்சு அந்த நாயினுடைய நாவில பட செய்கிறாள். அந்த நாயினுடைய தாகத்தை தகிர்க்கின்றாள். அதனால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அது மட்டுமல்ல, நாம் சதக்கா கொடுக்கின்றோம். பல நபர்கள் இருப்பார்கள், சதக்கா கொடுப்பார்கள். அந்த சதக்கா நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுடைய சதக்காக்கள் ஒப்புக்கொள்ளப்படும், நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுடைய சதக்காக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். அதையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவே சொல்லி காட்ட இருக்கின்றார். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய பாதையில் சதக்கா செய்கின்றார்களோ அந்த மனிதன் இருக்கிறால, அவருடைய எண்ணம் அவருடைய குணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதை நீ கொடுத்தினேன்னு சொல்லி காமிக்க கூடாது. அத நீ கொடுத்துட்டேன்னு சொல்லி காமிக்க கூடாது. நான் இந்த மனிதருக்கு கொடுத்தேன், அதனாலதான் இந்த மனிதர் வளர்ந்து வந்திருக்காரு. இந்த மனிதர் இவனுக்கு நான் கொடுக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்கான். இவளுக்கு நான் முன்னாடி ஒரு நாள் ஒரு 10 லட்சம் 1 லட்சம் கொடுத்தேன், பையன் மதிப்பேல் இவ்வளவு தூரம் உயர்ந்துட்டான். இப்படி நம் கொடுத்த சதக்காக்களையும் நம் கொடுத்த தான தர்மங்களையும் மற்ற நபர்களிடத்தில் நம்மெல்லாம் ஒருபோதும் சொல்லி காமிக்க கூடாது. அப்படி சொல்லி காமிப்போம் என்றால் அந்த சதக்காவினுடைய நன்மைகள் பறிக்கப்படும் என்பதாக இதனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதம் என்பது வெறுமனே நோன்பு நோக்கின்ற மாதம் அல்ல, தராவி தொழுகின்ற மாதம் அல்ல, குறிப்பாக சதக்கா கொடுக்கின்ற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ரமலானுடைய மாதம் வந்துச்சுன்னா போதும், சூறாவளி பறக்குற போல சதக்காக்களை வாரி வழங்குவாங்க அப்படி என்பதாக ஹதீஸ் கருதங்கள்ல பதிவு செய்யப்படுது. இப்போ அப்படிப்பட்ட சதக்கா நல்ல வல்லோர்கள், நல்ல நபர்களாக அதிகம் சதக்கா வழங்கக்கூடிய நபர்களாக நம்மளால் முடிந்த அளவு ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ நம்மிடத்தில் யார் யாரெல்லாம் கேட்டு வருகின்றார்களோ அவர்களிடத்தில் இல்லை என்று சொல்லாத மனப்பான்மை உள்ளவர்களாக அல்லாஹ் நம்முடைய ஆக்கி அருள் புரிவானாக என்கின்ற நல்ல துஆக்களோடு உங்களுடைய துஆக்களை ஆதரவு வைத்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم يا نور تنورت بالنور والنور في النور والنور يا نور. اللهم بارك علينا وادفعنا بلاءنا يا رؤوف لبيك وأكرم لبيك وأنت بعث المن في القبور. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ வெளிப்படையாக மறைமுகமாக ரகசியமாக செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் குஃப்ர் ஷிர்க் நிஃபாக் முர்தத்தானி பொய் அவதூறு போன்ற மோசமான செயல்களில் இருந்தும் தீய குணங்களில் இருந்தும் எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்களில் கோடான கோடி தேவைகள் எங்களை கொட்டி கிடக்கிறது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த தேவைகளை எல்லாம் நீ பூர்த்தி செய்து தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நீயே கருணையாளனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ் நீயே வாரி வழங்குகின்ற வல்லலாக இருக்கின்றாய். யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் கடன் பிரச்சனைகள் விட்டு எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் வட்டி மது மாது சூது போன்ற மோசமான ஆபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்துடு. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ்
ரஹ்மானே யா அல்லாஹ், வலிமார்கள் சுஹதாக்கள் எந்த கயிறு பரக்கத்தை எல்லாம் உன்னிடத்திலே கேட்டார்களோ யா அல்லாஹ், அந்த கயிறு பரக்கத்தை எல்லாம் உன்னிடத்திலே நாங்களும் கேட்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த ஷர்ரான விஷயங்களை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடினார்களோ யா அல்லாஹ், அந்த ஷர்ரான விஷயங்களை விட்டு உன்னிடத்துல நாங்களும் பாதுகாப்பை தேடுகின்றோம் யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், வாழ்க்கையில் ஒரு முறையாவது உன் காபத்துல்லாவை கண்டு தரிசிக்கக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கெல்லாம் தந்திடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், உன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால் என்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கெல்லாம் தந்திடுவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், இது தராவியின் நிகழ்வை யார் யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ யாருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நபர்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த வருடம் மட்டுமல்ல இன்னும் பல வருடங்களாக இந்த வீட்டிலே நல்ல தராவியினுடைய நிகழ்வை நீ ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த சிறிய துஆவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் சஹாபாக்கள், தாபியீன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் குறிப்பாக உன்னுடைய மேலான கருணையினால் அங்கீகரிப்பாயாக யா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.